Hi, welcome you to Learn English. கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற சில டைலாக்ஸ் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். யார் என்ன கேட்டாலும் இதுதான் என்னோடய பதில். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த எக்ஸசைஸில். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தமிழ் வாக்கியத்தை இங்கிலீஷில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒவ்வொரு தடவை ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தென் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யார் என்ன கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வாட் எவர் ஆஸ்க்டு. வாட் எவர் அப்படின்னு வராது, இங்கே யார் என்ன கேட்டாலும் அப்படின்னு தான் இருக்குது. ஓகே, வாட் எவர் ஆஸ்க்டு திஸ் இஸ் மை ரிப்ளை இஸ் ராங். அதே மாதிரி வாட் யூ ஆஸ்க் திஸ் இஸ் மை ரிப்ளை. நீ என்ன கேட்குற, வாட் யூ ஆஸ்க் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூ எவர், இதுதான் யார் என்ன கேட்டாலும். ஹூ எவர் ஆஸ்க்ஸ் எனி திங் திஸ் இஸ் மை ரிப்ளை. 3 ஆப்ஷன்ஸையும் பார்க்காதீங்க, தமிழ் வாக்கியத்தை மட்டும் பாருங்கள். நீங்களாம் அதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சரி. நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், அப்போ ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். கண்டினியூஸ் சென்ஸ். வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வாட் யூ திங்க் இஸ் கரெக்ட். இந்த ஆன்சரும் கரெக்ட் தான், பட் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கிறது பாருங்கள். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஸோ வாட் யூ ஆர் திங்கிங், அந்த கண்டினியூஷன், ப்ரோக்ரெசிவ், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ். ஸோ வாட் யூ ஆர் திங்கிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது. தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்ட் இஸ் ஹேப்பனிங். வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்ட். இஸ் அப்படிங்கிறது பி வெர்ப். இந்த பி வெர்பை ஃபாலோ பண்ணி வர்ற வெர்ப் ப்ரோக்ரெசிவில் இருக்கணும், அதாவது கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கணும். வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு இருக்கலாம். ஓகே, ஸோ இது கிராமட்டிக்கலாக ராங். வாட் இஸ் ஹி எக்ஸ்பெக்ட் இஸ் ஹேப்பனிங். வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன. இந்த கேள்வியோடு முடிஞ்சிடுது, ஆனால் மேலே கொடுத்துருக்கிறது கேள்வி கிடையாது. வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் ஹி ஹேஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் ஹேப்பனிங். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர் தாமதம் என்பது வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி. ஆப்ஷன்ஸை பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Why is he late? இல்லைனா why he is late is a regular question. The last option is the correct answer. First question பாருங்கள், regular question why he is late. ஓகே, இது அந்த ஆர்டர் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குது. இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்க முடியாது. அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் ஒய் இஸ் ஹி லேட் ரெகுலர் கொஸ்டின். இதில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. ஆப்ஷன்ஸை பார்க்காம ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஓர் ஆச்சரியம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியம். ஒய் டிடன்ட் தே ஆஸ்க். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. ஒய் டிடன்ட் தே ஆஸ்க் எனிதிங் இஸ் அ சர்ப்ரைஸ். மற்றதெல்லாம் பாருங்களேன், அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷனில் ஹீ ஆஸ்க் அப்படின்னு இருக்குது, தட் இஸ் ராங். அதே மாதிரி அடுத்த ஆப்ஷனில் இஸ் நாட் ஏ சர்ப்ரைஸ்ன்னு இருக்குது, தட் இஸ் ஆல்சோ அ ராங். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ்.
இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரது கேள்வி. ஆப்ஷன்ஸை பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். How this is happening is the question of all. That's the correct answer. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், how is this happening, இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதோடு முடிஞ்சிருது. ஆனால் கொடுத்துருக்கிற வாக்கியம் இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரது கேள்வி அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், எவ்ரி ஒன் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், எல்லோரும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் த மீனிங். ஸோ மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அகைன் ஆப்ஷன்ஸை பார்க்காதீங்க, தமிழ் வாக்கியத்தை மட்டும் பாருங்கள். எப்படி அவர் முடிப்பார் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு. ஸோ வார்த்தைகளை தேடி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹவு வில் ஹீ கம்ப்ளீட், எப்படி அவர் முடிப்பார், எதிர்காலம். ஸோ இங்கே ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹவு வில் ஹீ கம்ப்ளீட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆல். ஹவு டிட் ஹீ கம்ப்ளீட் அப்படின்னா அது கடந்த காலம் ஆயிடுது. எக்ஸ்பெக்டிங் ஹவு வில் ஹீ கம்ப்ளீட். இந்த சென்டென்ஸ் ஓரளவு கரெக்டாக இருந்தாலும் இது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ். இதே மாதிரி எக்ஸசைஸ் அடுத்த வீடியோலையும் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.